காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்ப உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் போராட்ட குணமும் இந்த காலகட்டத்திலே தொழிற்சங்கத்தை வலுப்படுத்த உதவும். அப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் அறைகூவல் விடுக்கிறார்களோ தொழிற்சங்கத்தின் சார்பாக மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அழைக்கிற பொழுது அத்தனை மீட்டிங்களை நீங்க கலந்து கொள்ளணும். உங்களுடைய வாட்ஸ்அப்ல உங்களுடைய மதுரை மண்டல பொறுப்பாளர்கள் அனுப்புவாங்க. பார்க்குறப்ப பெருந்திரளாக நீங்க இந்த மீட்டிங்ல எல்லாம் கலந்துருக்கிறீங்க. அதற்காக மறுபடியும் உங்களுக்கு பாராட்டுது. அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? இப்படிப்பட்ட நமக்காக போராடி கொண்டிருக்கிற தன்னலம் கருப்பாது செயல்பட்டு கொண்டிருக்கிற தொழிற்சங்கத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு முழுமையான உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும். இது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? உங்களுடைய கிளை அளவிலிருந்து ஆரம்பிக்கணும். கிளை அளவிலே இருந்து நீங்கள் அதை இருக்கக்கூடிய யூனிட் செக்ரட்டரிக்கு நீங்கள் ஒரு முழு ஒத்துழைப்பையும் தருகிற பொழுது அந்த கிளை வலுவனதாக இருக்கும். அது 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், 5 பேரா இருக்கலாம், 7 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் நிர்வாகத்தோடு ஒரு மேனேஜரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிளை அளவில் இருக்கிற பொழுது அதை வலுப்படுத்துவதிலே நீங்கள் முன்னுரிமை காட்ட வேண்டும் தோழர்கள். அது ரொம்ப அவசியம். அதுதான் ஆணிவேர் தொழிற்சங்கத்தினுடைய ஆணிவேர். அப்போ ஒவ்வொரு கிளைகளிலும் நீங்கள் தொழிற்சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும். மேலே இருந்து பொதுச் செயலாளர் ஒரு அறைகூவலை விடுக்கிற பொழுது அதை உடனே செயல்படுத்துகிற திறனை நீங்க குறிப்பாக இளைஞர்கள் ஜென்சி தலைமுறையினர் நீங்கள் முழுமையாக உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும். இன்னைக்கு தற்போதைய சூழல் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 16 கோரிக்கைகளை நம்ம முன்னிறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல 1960ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ஸ்டேட் பேங்க் ஸ்டாஃப் ஃபெடரேஷன் நம்ம ஸ்டேட் பேங்க் நிர்வாகத்தை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்திலே நாம் இறங்கி இருக்கிறோம். கடந்த காலத்தில் இருந்து பல்வேறு போராட்ட நிலைகள் நடந்து கொண்டிருக்கு. தர்ணா நடத்துறோம், டெமான்ஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குது, மாஸ்க் போடுறோம், கேம்பெயின்ல கலந்துக்கிறோம், லெட்டர் சைன் வாங்கி நேற்றெல்லாம் டிஎஃப்எஸ்க்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இப்படி நிறைய போராட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு மாவட்ட தலைநர்கள் எல்லாம் தர்ணா. ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகளிலே ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே தொழிற்சங்கம் சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி நடந்த அந்த சீஃப் லேபர் கமிஷனர் முன்பு நடந்த அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது. வருகிற 25ஆம் தேதி 26ஆம் தேதி ஸ்டேட் பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் நம்ம ஒரு பெரிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறோம். ஒரு 16 கோரிக்கைகளை முன்னிறுத்தி அதுல ஒரு கோரிக்கை என்னன்னா ரிசால்வ் HRMS இஷ்யூஸ். அப்ப இன்னைக்கு நாம எதிர்நோக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இங்க இருக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் HRMS பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருக்கும். இருந்ததா? ஏதாவது ஒரு வகையில HRMS வந்து இஷ்யூ இருக்கும். ஒண்ணு தாமதம் ஏற்படும். இன்கிரிமெண்ட் கூட நிறைய பேருக்கு வரலன்னு சொல்லி தொடர்ந்து தொழிற்சங்கம் வலியுறுத்துறதுனால அதை செஞ்சாங்க. அப்புறம் நிறைய தவறுகள் நிறைய அதுல இருந்தது. இது ஸ்டாஃப்க்கு ஒரு பெரிய இன்கன்வீனியன்ஸ் வந்து ஏற்படுத்துது. தொழிற்சங்கத்தில் ஃபெடரேஷன் லெவல்ல 17 சர்க்கிள் இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் தலைவர் அவர்கள் அவர்களுடைய ஏரியாவுடைய ரெப்ரசன்டேஷனை ஃபெடரேஷன் தெரிவிக்கிற பொழுது அவர்கள் நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இன்னும் அது சரியாகாமல் தொடர்ச்சியாக இன்னும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதில் இருந்துகிட்டே இருக்கிறது. அப்ப இத சரி பண்ணணும். இத முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த HRMS இஷ்யூ எல்லாம் நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த 16 பாயிண்ட்ல இத ஒரு பாயிண்டா எடுத்துக்கணும் தோழர்கள். இந்த HRMS இஷ்யூ மிகப்பெரிய பிரச்சனையாக எங்களுடைய தோழர்களுக்கு தோழிகளுக்கு இருக்குது. பல நெருக்கடிகள் அது இருக்குது. நிறைய விஷயங்கள் தவறாக வருது என்பதை தொடர்ந்து சுட்டிக்காட்டியதன் விளைவாக அதை ஒரு போராட்டத்தினுடைய சாராம்சமா வச்சிருக்கிறோம். நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகிற போது ஒர்க்மென் டைரக்டர் பத்தி சுட்டிக்காட்டி பேசினாங்க. நம்ம இன்னொரு கோரிக்கையா வச்சிருக்கிறது அப்பாயின்மெண்ட் ஆஃப் PF ட்ரஸ்டி. நாம
நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிளாஸ் நம்பர் 3.2ல அந்த பிஎஃப் ட்ரஸ்டில தொழிற்சங்கத்தின் சார்பாக ஒரு நாமினி இடம்பெற்றிருக்க வேண்டும். கடந்த 20 வருடங்களாக அதுல நம்மளுக்கு ட்ரஸ்டில நாமினி நம்மளுக்கு கொடுக்கப்படல. தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நிர்வாகம் செவிசாய்க்காமல் இருக்கிறது. எப்படி ஒர்க்மேன் டைரக்டர் ஒருத்தர் ரெப்ரசன்டேஷன் இருக்கணுமோ அது மாதிரி அந்த பிஎஃப் ட்ரஸ்டி நாமினி இருக்கணும். அதற்கு நிர்வாகம் தொடர்ந்து மாட்டோம். ஏன் அப்படி? அவர்கள் ஒருவேளை கேள்வி கேட்கறத விரும்பலையோ? யாரும் நம்மளை கேள்வி கேட்க கூடாது, நம்ம செய்யறதெல்லாம் ரைட்டு அப்படின்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ? அப்ப தொழிற்சங்கம் இன்னைக்கு இந்த 16 குறிப்புகளை வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை உங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? வருகிற 25ஆம் தேதி 26ஆம் தேதி நடக்க போகிற அந்த வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு நீங்கள் அத்தனை பேரும் 25, 26 ஸ்ட்ரைக்கு நம்ம எங்கேயாவது கொடைக்கானல், ஊட்டி எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு போகாம அந்த 25ஆம் தேதி 26ஆம் தேதி நம்முடைய போராட்டத்தை நீங்கள் முழுமையாக இந்த பகுதியிலே செயல்படுத்த வேண்டும். அதுதான் தொழிற்சங்கத்தினுடைய வலிமையும் கூட. அப்ப தொழிற்சங்கம் நமக்கு ஏன் அவசியம் பார்த்தோம். அடுத்தது இன்றைய சூழலிலே நாம் தொழிற்சங்கத்தை வலுப்படுத்த வேண்டியதனுடைய அவசியத்தை பார்க்கணும். ஆக தோழர்களே, தோழிகளே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ரெக்வஸ்டா வேண்டுகோளா வைக்கிறதுனா தொழிற்சங்கத்தை வலுப்படுத்த கிளை அளவிலிருந்து முயற்சி பண்ணுங்கள் தோழர்களே. இன்னைக்கு வந்திருக்கிற இளைய சமூகத்தினரை பார்க்கும் பொழுது, நாங்கெல்லாம் 94ல ஜாயின் பண்ணுகிற பொழுது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் கொடைக்கானல 1994ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணும் போது மார்ச் மாசம் ஜாயின் பண்ணேன். ஜூன் ஜூலை மாசத்துல நான் அந்த தொழிற்சங்கத்தினுடைய கமிட்டி மெம்பராக ஆகப்பட்டேன். கிளை செயலாளர்கள்னா அடுத்து ஏஎல்எஸ் சொல்லுவாங்க, சின்ன கிளைகள் எல்லாம். அந்த பொறுப்பை நான் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாலேயே நான் அந்த பொறுப்பை கையாண்டதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு என்னால் வர முடிந்தது. ஆக இங்க வந்திருக்கிறவர்கள் தலைவர்கள் சுட்டி காட்ட 4-5 வருஷத்துல நாங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இந்த தொழிற்சங்கத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இளைய தலைமுறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. நீங்களும் நாளைக்கு இந்த இடத்துல அமரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இந்த தொழிற்சங்கத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. ஆக இந்த தொழிற்சங்கத்தினுடைய முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். அடுத்தது எல்லாம் சொன்னாங்க சொசைட்டியினுடைய பிரசிடென்ட் சொல்லி. தோழர்களே, உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க நம்முடைய சொசைட்டில மெம்பரா இருக்கீங்க? கை தூக்க முடியுமா? அந்த பின்பகுதியில் யாருமே கை தூக்கல. ஏன்னா யாருமே மெம்பரா இல்ல. தோழர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். ஸ்டேட் பேங்க் ஸ்டாஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி 1955 ஆரம்பிக்கப்பட்டது. அது நம்முடைய தொழிற்சங்கத்தினுடைய சிஸ்டர் கன்சர்ன். நம்முடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் அந்த போர்டுல யாரு இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றது நம்முடைய தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள். அப்ப நம்முடைய சிஸ்டர் கன்சர்ன் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை கடந்து நம்முடைய ஸ்டாஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நடந்து கொண்டிருக்கிறது. எதுக்காக இருக்குது? சிடிஓ ஒரு நாள் நம்முடைய சொசைட்டி ஆபீஸுக்கு திடீர்னு விசிட் பண்ணார். அப்போது அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பேங்க்ல நிறைய உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க, சொசைட்டில ஏன் நீங்க லோன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது நம்ம பதில் சொன்னது, இது லோன் இல்ல,
சொசைட்டியினுடைய மோட்டோ வந்து ஆல் ஃபார் ஈச் ஃபார் ஆல். ஒரு 10 பேருடைய பணத்தை கலெக்ட் பண்ணி யார் தேவையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கிறோம். அதுதான் சொசைட்டியினுடைய கூட்டுறவினுடைய நோக்கமே. தான் நாம மல்டி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. நமக்கு மினிஸ்டரா இருக்கக்கூடியவரா அமித்ஷா. நம்ம எந்த தகவலையும் அவர்களோட தான் நியூ டெல்லியோட தான் பகிர்ந்து கொள்கிறோம். ஆக இது லோனு கிடையாது. 10 பேர் மெம்பர்களுடைய பணத்தை வாங்கி யாரு தேவையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கிறோம் என்பதை நாம் சுட்டி காட்டுகிறோம். கூட்டுறவுத்துறை மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் எப்படி வளர்க்க முயற்சி எடுக்கிறது என்பதை சுட்டி காட்டிய பிறகு அவர் போயிட்டார். நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நாம சொசைட்டி வலுப்படுத்துவதற்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் 2003ஆம் வருஷம். அதை பொதுச் செயலாளர் அவர்கள் அங்கே போய் சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் இல்ல நான் சும்மா தான் கேட்டேன், சும்மா ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சிஇஓ. ஆக தோழர்களே, உங்களுடைய அவசர தேவைக்காக நம்ம மெயின் லோன் ஒரு 7 லட்சம் ரூபாய் தரோம். 24 மாசத்துக்கு ஒரு மீடியம் டேர்ம் லோன் 1 லேக் தான். அப்ப இல்ல நான் லோன் வாங்கல எனக்கு வேண்டாம்னு சொல்லுகிற பொழுது நீங்க மாசம் 1150 ரூபாய் ஒரு ஆர்டி மாதிரி ஒரு சேமிப்பை நீங்க வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வருகிற ஜூலை மாசம் வந்து ரிட்டையர்ட் ஆக போறாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர்கள் தன்னுடைய சேமிப்பு பணமாக வைத்திருக்கிறார்கள். அப்ப ரிட்டையர் ஆகிறப்ப அந்த பணத்தை சொசைட்டி வித் அவார்டோட கொடுக்கும். அப்ப நீங்க சிறு தொகையை நீங்க சேர்த்து வைக்கலாம். இல்ல ஒரு எமர்ஜென்சி, ஒரு வீடு கட்டுவதற்கோ ஒரு ஃபீஸ் கட்டுவதற்கோ உங்களுக்கு பணம் தேவைப்படுகிற பொழுது நீங்க காலையில் அப்ளிகேஷன் வந்ததுன்னா ஈவினிங் உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகும். உங்களுடைய வசதிக்காக தொலைநோக்கு பார்வையோடு தொழிற்சங்க முன்னோடிகளால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஸ்டேட் பேங்க் ஸ்டாக் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அப்ப இங்க வந்திருக்க தோழர்கள், குறிப்பாக ஜெயச்சந்திரன், முத்துக்கருப்பன் 2 ஏஜஸ் இருக்கிறாங்க, 14, 17. அவர்கள் கொஞ்சம் அதை முன்னிறுத்தி செயல்படுத்தி யாரெல்லாம் இன்னும் மெம்பர் ஆகலையோ தயவு செய்து நீங்கள் மெம்பர் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இது இங்க வந்திருக்கிறவங்க நம்ம சர்வீஸா தான் பண்றோம் இல்லையா. தொழிற்சங்கத்தில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களும் சொசைட்டி பிரசிடென்டா இருக்காங்க, நம்மளுக்கு அது தனியாக ஒரு சார்ஜ் தரதில்லை. கூடுதல் பொறுப்பாக அதை பார்க்கிறோம். ஏன் மெம்பருக்கு எனக்கு நிறைய அடிக்கடி வந்து இங்க மதுரை மண்டலத்தில் வந்து பேசுவாங்க, ஒரு எமர்ஜென்சி வீடு கட்டணும், கடைசி நேரத்தில் பணம் இல்லை, திருமணம் வீட்டில் ஏதாவது ஒரு திருமணம் இல்ல ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது உடனே சொசைட்டியை நாடுகிறாங்க. நம்ம உடனே சொசைட்டி லோன் நம்ம போட்டு கொடுக்கிறோம். தோழர்களே, இந்த நேரத்தில் சொசைட்டி நீங்க ஒவ்வொருவரும் சேரணும் அப்படின்னு சொல்லி சரி, அது மட்டுமா அடுத்த இனிஷியேட்டிவா சென்னையில உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் 3 ரூம் வந்து நம்ம வச்சிருக்கோம். யாராவது சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஆழ்டோகம் எல்லாம் ஃபுல்லா இருக்குது இல்ல ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிற பொழுது நீங்கள் தாராளமாக சொசைட்டியை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அங்க கெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிள் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஒருவேளை நீங்க மெம்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 750 ரூபாய் தான். ஏசி ரூமும் உங்களுக்கு எல்லா வசதியோட உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது. மெம்பரா இல்லைன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு. பெரம்பூர்ல நம்மளுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. விரைவிலே உங்களுக்காக சொசைட்டி சார்பாக கொடைக்கானலிலும் வெள்ளூரிலும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை நம்ம பொதுச் செயலாளர் தலைவர் அவர்களுடைய உதவியோடு நம்ம முன்னிறுத்திக் கொண்டிருக்கோம். வெகு விரைவிலே அதுவும் வந்து உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரும். அப்ப இவ்வளவு ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கிறப்ப ஒரு 750 ரூபாய்க்கு சென்னையில நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க சேவ் பண்றதுனா 2000 ரூபாய் 2500 ரூபாய் ஆழ்டோகம் இல்லைன்னா மினிமம் 2000 ரூபாய் 2500 ரூபாய் நீங்க கொடுத்தாதான் சேவ் பண்ண முடியும். ஆனால் உங்களுடைய நலனுக்காக வெறும் 750 ரூபாய் சொசைட்டில மெம்பரா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் சேவ் பண்றது. அப்ப இந்த சலுகைகளை நீங்கள் தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் தொழிற்சங்கம் சொசைட்டியினுடைய செயல்பாடு. அப்ப இதை நீங்க முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய ஏஜிஎஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க உடனே நீங்க மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு அத்தனை முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நிறைவு பகுதி. நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வருகின்ற ஜூலை மாதம் பணி நிறைவு அடைய இருக்கிறார். நம்முடைய தலைவர் அவர்கள் விரிவாக அவர்களுடைய சிறப்பான பங்களிப்பை சொன்னாங்க. என்னுடைய பார்வையை பார்க்கிற பொழுது நான் ஏஜிஎஸ் இருந்தப்ப அவர் டிஜிஎஸ் ஆக இருக்கார்.
ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஏஜிஎஸ் என்ற முறையிலே கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன். மெம்பர் அதுக்கு முந்தின நாள் என்கிட்ட என்னென்னலாம் இஷ்யூ சொல்கிறாங்களோ அதெல்லாம் எக்ஸலில் நோட் பண்ணிவிட்டு மிக என்னால் தீர்க்க முடிந்ததெல்லாம் தீர்த்துட்டு டிஜிஎஸ்ல ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அவர் ட்ரெயினில் வந்துட்டு இருப்பார். அவரோட ஒவ்வொரு நாளும் டெய்லி தவறாமல் நம்முடைய பொதுச் செயலாளரிடத்துல நான் பேசுகிற வழக்கம் எனக்கு உண்டு. அப்போ அவர் போய் எப்பா நான் போய் சோழன் ஆஃபீஸுக்கு போனோன்னா அது என்னன்னு பேசிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். போய் முடிஞ்சா ஈவினிங்குள்ள நான் என்ன ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் அது முடிஞ்சிடும். 4 மணிக்கெல்லாம் எப்போ அந்த பிரச்சனை முடிச்சு ஹெச்ஆர்ட்ட பேசிட்டேன் இல்லை என்ன சொல்ல அதை எலிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான பதிலை நமக்கு வந்து கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, சிடபிள்யூசி செக்ரட்டரியா அவர் பல ஆண்டுகள் இருந்தார். குறிப்பாக இந்த ஆல்டோஹோம் இப்பதான் நம்மளுக்கு எல்லாம் ஆல்டோஹோம் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல வந்திருக்கு. அதற்கு முன்பாக எல்லாம் மேனுவல் தான். அதிகமான அளவிலே நம்மளுக்கு ஆல்டம்ஸ் இருக்குது நம்ம சென்னை சர்க்கிள் தான். குறிப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சிடபிள்யூசி செக்ரட்டரியா இருக்கிறப்ப எடுத்த முன்னெடுப்பு தான் இப்ப நம்ம கும்பகோணத்துல நம்ம ஆரம்பிக்க போகிற அந்த ஹாலிடே ஹோம். அதை முன்னெடுத்தது வந்து நம்முடைய